श्रीमन्नभीष्टवरदाखिल लोकबन्धो श्री श्रीनिवास जगदेकदयैक सिन्धो श्रीदेवता गृहभुजान्तर दिव्यमूर्ते श्रीवेङ्कटाचलपते तव सुप्रभातम् श्रीमन्नभीष्टवरदाखिल लोकबन्धो श्री श्रीनिवास जगदेकदयैक सिन्धो श्रीदेवता गृहभुजान्तर दिव्यमूर्ते श्रीवेङ्कटाचलपते तव सुप्रभातम्. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் திருப்பதி லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி லட்டு செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: கடலை மாவு 3 டம்ளர். திருப்பதி லட்டு பர்ஃபெக்டாக வரதுக்கு 3 டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். அரிசி மாவு 5-6 டீஸ்பூன், சர்க்கரை 250 கிராம், பால் 3 டம்ளர், முந்திரி பருப்பு திராட்சை 100 கிராம், கல்கண்டு 50 கிராம், பச்சைக்கற்பூரம் 1 பிஞ்சு, ஏலக்காய் பொடி 2 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு. பொரிக்கிறதுக்கு திருப்பதி லட்டுவோட ஃபர்ஸ்ட் டிப்பு, இதை நெய்யிலே தான் பொரிக்கணும். அப்போ தான் நமக்கு லட்டு சூப்பராக இருக்கும். நெய் 300 கிராம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 3 டம்ளர் கடலை மாவோட 3 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி மாவு 5-6 டீஸ்பூன், பசும்பால் எடுத்திருக்கேன். இது காய்ச்சாத பால் தான். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாலை ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாதபடிக்கு இந்த கடலை மாவை தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிக்கலாம். திருப்பதி லட்டு பர்ஃபெக்டாக வரத்துக்கு 2வது டிப்பு பால் ஆட் பண்ணுறது தான். கடலை மாவை நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கணும். நம்ம ஓல்டு ஸ்டாக்கில் இந்த லட்டு பண்ணக்கூடாது. இப்போ நமக்கு பேட்டர் ரெடி ஆகிடுது. முந்திரி பருப்பு திராட்சையை பொன்னிறமாக நம்ம நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பேட்டரோட கன்சிஸ்டன்சி தோசை மாவு பதத்துக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம பூந்தியை பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு தான் நம்ம பூந்தி கரண்டியில் இந்த பேட்டரை விடணும். பூந்தி கரண்டி இல்லைனாக்க நம்ம ஆற்றுல சட்டுவம் சல்லடை இதெல்லாமும் இருக்கும். அதுலேயும் நம்ம இந்த பூந்தியை பொரிச்சு எடுத்துக்கலாம். பூந்தி கரண்டியில் நம்ம விடும்போது ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு நம்ம விட்டதுக்கப்புறமா ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு உள்ளெல்லாமும் வெந்து கொடுக்கும் இந்த பூந்தி ஈவனாக. நெய்யில் உள்ள ஓசையை அடங்கினதுக்கப்புறமா இந்த பூந்தி ரெடி ஆகிடுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பூந்தியுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். லட்டுக்கு சர்க்கரை பாகு வைக்கிறதுக்கு சர்க்கரை 250 கிராம். இந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி. இது நல்லா கொதிச்சு வரட்டும். திருப்பதி லட்டு பர்ஃபெக்டாக செய்யறதுக்கு 3வது டிப்பு, சர்க்கரை பாகோட கன்சிஸ்டன்சி. பூந்தி எல்லாமே பொரிச்சு நமக்கு ரெடியாக இருக்குது. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் கொரப்பாக கோர்ஸாக நம்ம அரைச்சிக்கலாம். சர்க்கரை பாகும் நமக்கு ரெடியாகிருக்கு. 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி. இந்த பிசுபிசுப்பு இருந்தால் போகும். இப்போ இதோட பச்சை கற்பூரம், ஏலக்காய் பொடி 2 டீஸ்பூன், பச்சை கற்பூரம் 1 பிஞ்சு, பூந்தி கோர்ஸாக அரைச்சதை இந்த சர்க்கரை பாகில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகோட இந்த பூந்தியை ஆட் பண்ணுறச்சே நமக்கு அடுப்பு தேவையில்லை. இதை நம்ம ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கல்கண்டு, வறுத்து வச்ச முந்திரி பருப்பு திராட்சை, நெய் 2 டீஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. இதை நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே இந்த லட்டுவை பிடிச்சிடணும். நான் ஃபாலோ பண்ண இந்த 3 டிப்ஸையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 3 டிப்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணி செஞ்சாக்க திருப்பதி லட்டு நமக்கு பர்ஃபெக்டாக வரும். கையில் கொஞ்சமாக நம்ம நெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம லட்டு பிடிக்கலாம். திருப்பதியில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டுக்கு நமக்கு இந்த லட்டு இருக்கும். நல்ல ரவுண்டு ஷேப்புக்கு பெருசாகவும் சின்னதாகவும் இந்த லட்டுவை நம்ம பிடிச்சிக்கலாம். ஏலக்காய் ஆட் பண்ணுறச்சே நம்ம பொடியாகவும் ஆட் பண்ணிக்கலாம், முழுசாகவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இந்த 3 டிப்ஸும் ஃபாலோ பண்ணி இந்த திருப்பதி லட்டு பண்ணேன்னாக்க கண்டிப்பாக இந்த டெக்ஸ்சரில் லட்டு சூப்பராக வரும். திருப்பதி லட்டு சூப்பராக ஜோராக ரெடி ஆகிடுது. ஆறுனதுக்கப்புறமா இந்த லட்டு பூத்துண்டு இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த தீபாவளிக்கு திருப்பதி லட்டுவை நீங்களும் உங்கள் காலத்தில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.